முன்னாடி காலத்துல பார்த்தீங்கன்னாக்க, எல்லா பேரண்ட்ஸுமே வந்து அவங்க ரிட்டயர்மென்ட் அப்டின்னா, பசங்கள படிக்க வச்சுட்டோம்னா, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களோட வாழ்ந்துடலாம். ரிட்டயர்மென்ட் அப்டின்னாலே அவங்க பசங்க தான். பசங்களோட இருக்கிறது தான் அவங்களோட ரிட்டயர்மென்ட் லைஃப் அப்டின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 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 ஃபேமிலி அப்டிங்கிறதே வந்து ஒரு 2 பேர், 3 பேர் அந்த மாதிரி ஃபேமிலி ஆயிடுது. அதே மாதிரி அவங்களுக்கு அவங்களோட தேவைகள பூர்த்தி பண்றதுக்கு அவங்க சம்பாரிக்கிறதே இன்னைக்கு பெருசா இருக்கும் பொழுது, பேரண்ட்ஸ கவனிச்சுக்க முடியுமா அப்டின்னா, அது ஒரு பெரிய ஒரு ஒரு கேள்விக்குறியா தான் இன்னைக்கு வந்து பார்க்கப்படுது. ஸோ அதனால ரிட்டயர்மென்ட் தேவைகளுக்கு நமக்கு என்ன தேவையோ, அத வந்து நம்பளே வந்து கிரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களோட கருத்தா இருக்கு. நம்ம ஃபினான்ஷியலி நம்மளோட சில்ட்ரன வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பொதுவா எல்லாரோட கருத்தாவும் இருக்கு. பட் அந்த கருத்த வந்து எப்படி செயல்முறையாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிட்டயர்மென்ட்க்கு வந்து பிஎஃப் பணம் மட்டும் இல்லாமல், அதிகமா வந்து அதுக்கு என்ன தேவை? அதுக்கு ஒரு நிதி திட்டமிட்டு உங்களோட ரிட்டயர்மென்ட்க்கு வந்து எவ்வளோ தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து நிதி திட்டமிடுதல் மூலமா அது எவ்வளோ அப்படின்றத கணிச்சு, அதுக்கு வந்து எங்கெங்க முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாக்க, இந்த ரிட்டயர்மென்ட் தேவைகள வந்து ஈஸியா வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி பிஎஃப்ல வந்து என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஃப்ல நீங்க வந்து ஒரு ₹3000 தான் போடுவீங்க. அவங்க ஒரு 3000 போடுவாங்க. ஸோ ஒரு ரூ. 6000 வந்துட்டு இருக்கு அப்படின்னும் பொழுது, அதுல ஒரு சில விஷயங்களுக்காக வந்து நீங்க வித்ட்ரா பண்ண முடியும். அதாவது உங்களோட திருமண உங்களோட அ பசங்களோட திருமண செலவுகள், இல்லன்னா வந்து வைத்திய செலவுகளா இருக்கலாம். இல்லன்னா வந்து வீடு கட்டுற மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு அதுலேருந்து ஒரு தொகைய வந்து நீங்க வித்ட்ரா பண்ற மாதிரி இருக்கிறதுனால, பாதி பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு கொஞ்சம் ஒரு 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 10 வருஷம், 15 வருஷம் கழிச்சு ஏதாவது வீடு வாங்கணும், அந்த மாரி பண்ணணும் அப்டின்னா, உடனே வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு முழுமையான தொகையா வந்து அவங்க கையில வந்து கிடைக்கிறதில்ல. இப்போ வந்து இந்த ரிட்டயர்மென்ட்ட வந்து எப்படி அணுகலாம்? அதாவது பிஎஃப் மட்டும் பத்தாது அப்படிங்கிறது வந்து நான் முன்னாடியே சொல்லியாச்சு. ஸோ அத தவிர வேற என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிஎஃப்ல வந்து ரூ. 3000 வந்து உங்களுக்கு ஒரு தொகை பிடிக்கிறாங்க. நிறுவனம் வந்து ஒரு ரூ. 3000 கட்டுது அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க இந்த தொகையை எடுக்காம இருந்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 50,00,000 இருந்து ரூ. 60,00,000 வரைக்கும் வந்து உங்களுக்கு இது வட்டியோட சேர்த்து வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டுமே ரிட்டயர்மென்ட்க்கு பத்தாது. இன்னைக்கு ரிட்டயர்மென்ட்க்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட தேவைகளும் ஜாஸ்தியாயிட்டு இருக்கு. இன்ஃப்ளேஷனும் ஜாஸ்தியாயிட்டு இருக்கிறதுனால, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 2லிருந்து ஒரு ரூ. 3,00,00,000 இருந்தால் தான், இன்றைக்கு வந்து நம்ம வந்து அந்த ரிட்டயர்மென்ட் லைஃப்ப வந்து பீஸ்ஃபுல்லா வந்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து கருத்து.